ஐயானே எம்மா துறவ கூட நடந்து வருது. நம்மோடு வந்திருக்க நட்சத்திரங்கள் ஒரு பசியால் பறந்திருக்கிறான். சரி, காட்டகத்துல சென்று காய்கறிகளை கொண்டு வாங்க போய் போங்க. அப்படியே காய்கறி பறிச்சு போற எங்களால மெல்ல முடியாது. பழமாவே வேணும், பழமாவே வேணும். ஐயா, இந்த காட்டில இருக்கும்படியான உங்கள் பசியை அறிந்து மந்திரியாகப்பட்டவர் காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். என் மகனுக்காக மந்திரியாக கொண்டு வந்த காய்கறிகள் இந்த ஒரு வேளை சாப்பிடுங்க. அடுத்த வேளை உங்களுக்கு தேவைப்பட்டதான் கொடுங்க சாமி. பஞ்சால கடிச்சா கூட கலமா அப்படியானா என் மனைவியுடைய குணத்துக்காக அதை சாப்பிடுறேங்க. போகலாமா? ஐயா பணம் தான் போக முடியாத ஒருவர் யாராலும் ஒருவர் களத்தை தாண்டி அப்படியா? நாம வந்தது 5 பேர். ஆமா, அப்பா சத்தியகீர்த்தி ஐயானே வாங்க. இங்க அந்த விஸ்வாமித்திரருக்கு சேர வேண்டிய பொருளை அப்பா சரி இந்த அக்கினியை தாண்டி அந்த காசி மலைநாடு சென்றால் தான் பொருளை கொடுக்கலாம். உண்மைதான் ஐயா. ஆளப்பா அக்கினி ஆறாகப்பட்டது அந்த மலாவி இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்படி போக முடியாத ஒருவர் யாராவது ஒருவரை அது ஆகுவதை கொண்டால் தான் இந்த அக்கினி தனியுமா? அதனால எப்பா ஐயனே சொல்வதை கேளுங்க. சொல்லுங்கப்பா. அந்த மலாவி அறிய முடியாத அக்கினிக்கு நான் இரையாகிறேன். ஐயனே என் மனைவி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு எங்கேயாவது சென்று யார் எடுக்கா தோண்டி அவன் செய்து அவருக்கு சென்று ஐயனே அதுக்காக நான் சென்று அக்கினி ஆற்றி இரையாகி விடுகின்றேன். யானீர பேர் என்று சொன்ன நீங்கள் யாரும் இறக்க வேண்டாம். இந்த தீயிலே நான் இறங்கி வாழுகிறேன். நீங்கள் சென்று அவருடைய முனிவருடைய கடனை தீர்த்து விடுங்கள் ஐயா. அப்பா சத்தியகீர்த்தி ஐயா, உன்னை நெருப்புக்கு நான் இறை கொடுப்பது நான் கொண்ட சத்தியத்தை தவறுவது ஒன்று. அதனால இப்ப நானே அருமைய ஜெகதீசனையா அந்த நிர்மல
ஆமா இந்த நெருப்பாக பட்டது ஜலமால் இருக்கா சாமி. ஆமா உங்க கூட வந்தாலும் வந்துட்டேன் உன்னை பொசிக்க விட்டுட்டு தான் உன்னை வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமா அப்படியானா? ஆமா. எல்லாம் உங்க மகிமை இங்க வாங்க. நீ எப்படா தரத்து எப்படி தள்ளி விடு இங்க தள்ளி விடு இந்த மாதிரி ஊரா சுத்துறாங்க உங்களை சுத்தினா இருப்பா. கண்ணே சந்திரமதி அப்பா மந்திரி ஐயா கண்ணே தேவதாசா அப்பா இதோ காசியிலே வடநாடு வந்து விட்டோம். அதோ காசி விஸ்வநாத பெருமான் காசி விசாலாட்சி அம்மை கண்டவா காசி விஸ்வநாத பெருமானை காசி விசாலாட்சி அம்மையே நான் எந்த பிறவிலை எப்பெரும் பாவத்தை செய்தனோ தெரியல. என் பிள்ளையும் மனைவி எப்படியோ வளர்த்து எப்படியோ கண்ணால் கண்டு கழித்து கடைசியில என்ன பரிதேசி நிலைமை கொண்டு வந்து விட்டான். அண்ணவா எப்படியாவது விஸ்வாமித்திர பெரியாருக்கு சேர வேண்டிய பொருளை அண்ணவா இந்த காசி வடநாட்டிலே சீக்கிரம் எனக்கு அந்த பொருளை பெற்று அவர் கொடுத்து அனுப்ப வேண்டும். உன் கருணை எனக்கு வேண்டும். காசியில் வாழும் கருணை கடலே காசியில் வாழும் கருணை கடலே கடைக்கல் பாராய் அடைக்கலம் நீயே காசியில் வாழும் கருணை கடலே பேசிடும் தெய்வம் உன்னை போல் உண்டோ பேசிடும் தெய்வம் உன்னை போல் உண்டோ பெருந்துயர் அடைந்தி மிகவே பாடு என் காசியில் வாழும் கருணை கடலே கடைக்கல் பாராய் அடைக்கலம் நீயே காசியில் வாழும் கருணை ஓ போய் நம்ம இதை சொல்லிட்டு போ ஒரு போய் சொல்லிட்டு போ. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா. காசி வடநாடு வந்த உடனே ஆமா தங்களுக்கு சேர வேண்டிய பொருளை தரேன்னு சொன்னேன். ஆமா அதனால இப்ப குடுப்பா. கொஞ்ச நேரம் பொறுங்கள். ஆமா யாருக்காவது தொண்டி அவர் செய்து உங்களுக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்து அனுப்புறோம் சாமி. அப்படியே கொடுக்கலாம். புள்ளைய வந்து கொடுங்க. தன்னையே ரோவதல்ல தரையறை வெறுக்கலாமோ அவனை எம்மைய மொழி படிக்க பொன்னையும் வாங்கி தந்து அவரை போக அனுப்புவீரே. என்ன கண்ணே சொல்றீங்க? அவர் மீது கோபிக்க வேண்டாம் சுவாமி. எய்தவனுக்கு அம்மை நோகலாமா? அதனாலே விஸ்வாமித்திர பெரியார்கிட்ட கட்டளை அப்படிதான் ஐயா. நம்ம கிட்ட 48 நாள் தான் சுவாமி. இருப்பதோ சில நாள் தான் இருக்கின்றது. இந்த நாளுக்குள்ள இந்த சம்பாதித்த அவங்களுக்கு பொருளை கொடுக்க முடியாது ஐயா. அப்படி நாள் தவறி விட்டதால் நமக்கு பொய் சொல்லாத அர்த்தமாகிவிடும் சுவாமி.
எங்கேயாகிற சென்று என்னையும் மகனையும் விலை கூறி வைத்து ஒன்னு அழுவி அழுவி ஒண்ணு வீணாக போறாங்க. என்னப்பா என்ன கருத்தை கொடுக்காம சுவாமி 55 தேச ராஜாக்கள் கூடிய சபையிலே கண்ணே என் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒன்ன நாள் கண்ணும் கருத்துமா வச்சு பாதுகாப்பேன் அப்படி என்றுதானே கண்ணே கொண்டு வந்தேன். ஆனால் அருந்தவம் இருந்து நான் பெற்ற என் பிள்ளை தங்கத்தால் முத்து வைடூரியம் பூட்டி நித்தம் அழகு பார்த்த என் பிள்ளைய ஒன்னே நான் எப்படி எங்களை விலை கூறி விற்கவில்லை என்றால் நாள் தாண்டி விடும். நம்மை பொய் சொன்னதாக அர்த்தமாகிவிடும் சுவாமி. இப்படியாக விலை கூறுங்க, வேறு வழி கிடையாது. வாங்க போகலாம். பாருங்கள், இப்ப வேலை சென்று கொண்டிருக்க கவர்மெண்ட் ஐயர் வருவாங்க.